அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லிட்டில் ஃபேக்ட், ஏழை விதவையின் காணிக்கை. வாசிக்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். லூக்கா 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இந்த ஏழை விதவை போட்ட இந்த 2 துட்டுக்கு, ஒரு துட்டுக்கு சரியான 2 காசுகள். அது என்ன அப்படின்னா, இந்த 2மே வந்து செப்பு காசுகள். இந்த செப்பு காசுகள் வந்து அப்போ வழக்கத்துல இருந்த நாணயங்கள்ல மிகவும் குறைந்த மதிப்புடைய நாணயம் வந்து இந்த செப்பு காசுகள். ஸோ இந்த 2 செப்பு காசுகளையும் வந்து கிரேக்க மொழியில லெப்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 லெப்டானும் சேர்ந்தது ஒரு குவாட்ரன். அதாவது ரோமன் நாணய மதிப்புப்படி அது ஒரு குவாட்ரன். அதுதான் சொல்லியிருக்காங்க. 2 ஒரு துட்டுக்கு சரியான 2 காசுகள் வந்து இதுதான். இப்போ இந்த ஒரு குவாட்ரன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை வந்து அந்த காலத்துல இருந்த தினசரி கூலியோட கம்பேர் பண்ணா நமக்கு அதோட வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். ஸோ தினசரி கூலி வந்து ஒரு பணம். இந்த ஒரு பணம் அப்படின்றது ஒரு தினார். ஒரு தினார் அப்படின்றது 64 குவாட்ரன்ஸ். அப்படின்னா நாம் இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 0.015625 தினார் கிடைக்கும். அப்போ எவ்வளவு குறைந்த மதிப்புள்ள ஒரு நாணயம் அப்படின்றது வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின்னா, ஒரு யூத விதவை ஏழையாக இருக்க முடியுமா? அதிலும் இவ்வளவு குறைந்த ஒரு நாணயத்தை வைத்திருக்கிற ஒரு ஏழையாக இருக்க முடியுமா? அப்படின்னா ஏன் இந்த கேள்வி அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். இந்த வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தர் வந்து அவரோட வயல்ல வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது சில அரிக்கட்டெல்லாம் வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க, இல்லை ஒலிவ பழங்களையும் வந்து மீதமாக வச்சுட்டு வந்துருங்க, திராட்சை பழங்கள்லாம் கீழே இருந்ததுன்னா எடுக்காதீங்க. ஏன் எடுக்காது கூடாது? இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கான ஒரு பராமரிப்பை வந்து அந்த இடத்துல வந்து கட்டளையாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கட்டளை மட்டுமா அப்படின்னா, உபாகமம் 16ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். ஸோ இதுலேயே வந்து இந்த திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கூடார பண்டிகையை 7 நாள் ஆசரித்து, உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள். அப்போ ஒரு கூடார பண்டிகையில ஒரு மனிதன் அவன் குமாரன் குமாரத்திகளோட வந்து எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரோ அதே அளவுக்கு சந்தோஷம் ஒரு திக்கற்ற பிள்ளையும் ஒரு விதவைகளும் இருக்க வேண்டும். அவ்வளோ சந்தோஷமா ஒரு விதவையை அவங்க பராமரிக்கும் போது அவங்க இந்த அளவு சிறிய நாணயம் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஏழையாக மாற முடியுமா? ஸோ இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 28 29 வசனங்கள். 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா தசமபாகம் கொடுக்கும் போதே அதுல ஏதோ ஒரு பங்கு வந்து இது விதவைகளை சென்றடைந்துடும். அப்படி சென்றடைந்த பட்சத்துல அவங்க இந்த அளவுக்கு ஏழையாக மாறி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா? இவங்கெல்லாம் இதை ஏன் பண்ணணும் அப்படின்னா, இவர்கள் எல்லாருமே, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே ஒரு காலத்துல எகிப்துல அடிமையா இருந்தவங்க. அவங்க அத்தனை பேருமே அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவர்கள் எல்லாருமே எந்த வகுப்பாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே வந்து பராமரிக்கப்பட வேண்டும், அவங்க எல்லாருமே வந்து கவனித்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தேவன் தன்னுடைய கட்டளைகள்ல இவ்வளோ ப்ரொவிஷனையும் வச்சிருக்கிறார் பார்த்துக்க சொல்லி.
அப்படி பார்த்துக்க சொல்லி வைத்திரு இவ்வளோ கட்டளைகள் அவங்க கையில் இருக்கும்போது ஒரு விதவை ஏழையாக முடியுமா? கூடாது இல்லையா? ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, இந்த ஏழை விதவை காணிக்கை போட்ட அந்த இன்சிடெண்ட் இருக்குங்களா, இந்த வசனங்களுக்கு மேலே சில வசனங்களை நம்ம படிக்கலாம். அதை நம்ம படித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மார்க் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேருமே எழுதியிருப்பாங்க. 3 பேரும் ஒரே மாதிரி எழுதியிருப்பாங்க. விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறதற்கும் நீண்ட ஜெபம் பண்ணுகிறதற்கும் என்ன கனெக்ஷன் இருக்கும்? ஸோ இப்போ நாம் என்ன நடக்குது இந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்து இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துட்டுருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு பெண் கணவனை இழந்து விதவை ஆயிடுறாங்க அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, இந்த விதவை பெண்ணுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அவங்களோட ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுறது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு நல்ல சட்ட வல்லுநர்கள் வேணும். நியாயப்பிரமாணம் தெரிந்த சட்ட வல்லுநர்களும் வேணும். அதே சமயத்தில் இவங்களாம் ரோமர்களுக்கு கீழே இருக்கிறதுனால ரோமர்களோட சட்டத்திட்டங்களும் தெரிஞ்ச நல்ல ஒரு வல்லுநர்கள் வேணும். இந்த வல்லுநர்களாக அந்த காலத்தில் இந்த பரிசேயரும் வேதபாரகர்களும் இருந்தாங்க. அதனால் இந்த விதவைகள் இவங்கள தான் போய் அப்ரோச் பண்ணுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்கு அவங்க எப்படி அவங்கள இந்த பர்சன் கிட்ட கொடுத்தா இது கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க நம்பினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யார் ஆலயங்களில் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்கள இந்த விதவைகள் நம்பினாங்க. ஏன்னா நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவதனால இவங்கெல்லாம் தேவனோட வழிநடத்தலில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இவங்களுக்கு ஏற்படும். அதனால் இவங்க அவங்கள நம்பினாங்க. அதுக்கு அவங்களும் அந்த மெத்தடை தங்களுக்கு சாதகமாக உபயோகமும் படுத்தினாங்க. ஸோ இப்போ அப்ரோச் பண்ணி இப்போ இவங்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்தா என்ன ஆயிருக்குதுன்னா, இதை அவங்க எல்லாரும் இவங்களோட சட்டத்தில் இருக்கிற இந்த லூப் ஹோல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க அதெல்லாம் அபகரிச்சிட்டாங்க. இப்படி ஒரு பக்கம் இவங்களோட சொத்துக்களை அபகரித்தாலும், இன்னொரு பக்கம் அவங்கக்கிட்ட எஞ்சி இருக்கிற இந்த மீதமுள்ள கொஞ்சம் காசையும் ஆலயத்தோட காணிக்கை பெட்டியில் போட சொல்லி அவங்கள தூண்டிடுவாங்க. இல்லை அவங்களுக்கு அந்த ப்ரெஷரையும் கொடுப்பாங்க. ஸோ இந்த விதவைகள் தங்கக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசையும் ஆலயத்தை காணிக்கை பெட்டியில் போட்டதும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியும் அவங்கக்கிட்ட இழந்துடுவாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற சிச்சுவேஷன். இதை குறித்து இயேசு கிறிஸ்து வேதபாரகரையும் பரிசேயரையும் கண்டிக்கும் போது எப்படி கண்டிக்கிறாருன்னு பார்க்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். குருடரான வழிகாட்டிகளே, கொசையில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் அவங்களுக்கு வழிகாட்டணும். ஆனால் இவங்க வழிகாட்ட தவறிட்டு அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்ச காசையும் வடிகட்டி எடுத்துட்டு அவங்களோட ப்ராப்பர்ட்டியும் மொத்தமாக விழுங்கிடுறாங்க. இதை தான் அவர் கண்டித்து அந்த இடத்துல கண்டித்து சொல்லக்கூடாது, திட்டியே அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த சிச்சுவேஷனில் இந்த ஏழை விதவை போட்ட அந்த சிறு காணிக்கை அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவால் அப்ரிஷியேட் பண்ணப்பட்டது. அதனால தான் அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தாங்கன்னா, மற்ற எல்லாரை பார்க்கிலும் இவள் அதிகமாய் போட்டாள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த சிறிய காணிக்கை தேவனுடைய பார்வையில் கண்டிப்பாக விலையேற பெற்றதாக இருக்கும். இதுதான் இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.